இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்றது எங்களுக்கே தெரியல. அதனால் வண்டி எடுத்தாச்சு. அப்படி நாம் கிளம்புனது தான். சரி, போகிற வழியில் பார்த்தா ஆட்டோவில் பலாப்பழம்லாம் வச்சு விற்றுட்ருந்தேன். சரி, பலாப்பழம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் பலாப்பழ சீசன்லாம் வந்துருச்சுல்ல, அதனால் சரி பலாப்பழம் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரேட்லாம் விசாரிக்க போனோம். 1 kg 40 rupees அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். எதனால் இதை வாங்கினோன்னா, மெயினாக பலாப்பழத்தில் வந்துட்டு மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. மதர்லாம் இருக்காங்கல்ல, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற மதர்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பலாக்கா சாப்பிட்டாங்கன்னா பால் வந்துட்டு அதிகமாக சுரக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதில் வைட்டமின் சி இருக்குது. இது வந்துட்டு ரத்த சோகையை குணப்படுத்தும் அப்படின்ற ஒரு மாதிரியும் அவங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம் எதாவது இருந்தாலும் இது சரி பண்ணிடும். அப்புறம் வந்துட்டு பாடி ஹீட், ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாடியில் பயங்கர ஹீட்டாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான் எனக்குமே பயங்கர ஹீட்டு பாடி. இப்போது அதை குளிர்ச்சி பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி தர்பூசணி அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம், அது கூட சேர்த்து பலாப்பழமும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாடி வந்துட்டு கூலிங்காக ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, நமக்கும் பிடிக்குமே, சரி நம்மளும் சாப்பிட்டோம்னால ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நம்ம வந்த இடம் தான் கரும்பு ஜூஸ் கடை. நம்ம ரெகுலராக இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் தான் கரும்பு ஜூஸ் குடிப்போம். ஸோ குடிக்கலான்னு சொல்லிட்டு நம்மளும் வந்தாச்சு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரெடி அங்கே நிறையா பேர் இருந்தனால அவங்களுக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி நம்மளாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. சரி, மறுபடியும் எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு மாதிரி க்ரேவிங்ஸாக இருந்துச்சு. இந்த ஃப்ரூட் மிக்சர், பாதாம் பால் அந்த மாதிரி தான் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்துட்டோம். அங்கே போய் சரி நம்ம குடிச்சு முடிச்சுட்டு சரி வீட்டுக்கும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்சலும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, நேராக வண்டியை வீட்டுக்கு விடுறது தான் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எல்லாருக்கும் டாட்டா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹரி அண்ட் ஸ்வேதா vlogs. தேங்க்யூ.